Hi students, welcome to Upadai Defense Academy. RRB-க்கான குரூப் D-க்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டடி பிளானும் எப்படி அதை அப்ரோச் பண்ணுற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைட்டில் கொடுத்துருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த RRB குரூப் D வேலை வாங்குவதற்கு 100க்கு 75 மார்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இவ்வளோ எடுத்தாதான் வேலை கிடைக்கும் நான் சொல்ல வரல, சரியா? இவ்வளோ எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பிளானாக இருக்குது. அந்த மார்க் எடுக்கணும்னா நமக்கு என்ன பிளான் சார் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி படித்தா சார் இந்த ஒரு மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மார்க் வந்து அது பேர் வீடியோ பார்க்க சார் இதெல்லாம் ரொம்ப அதிகமான மார்க் சார், இதெல்லாம் வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. எப்போவுமே எய்ம் பிக் அப்படி தானே சொல்கிறோம், ஓகேங்களா? அதாவது எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நம்ம போகும்போது குரூப் டிங்கிறது ஒரு 10th லெவல் எக்ஸாம். அப்போ அந்த 10th லெவல் எக்ஸாம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய போட்டியான காலகட்டத்தில் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே? அப்படி எல்லாரும் எழுத வேறு நேரத்தில் கொஞ்சமாக வந்து போன தடவையோட அதிகமாக கட் ஆஃப் இருக்க தான் போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. போன தடவை என்ன கட் ஆஃப் இருந்தது, எவ்வளோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஓபிசிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன, அன்ரிசர்வ்டுக்கு என்ன, இடபிள்யூஎஸ்க்கு என்ன சொல்லிட்டு தெளிவாக நம்ம லாஸ்ட் 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து, அது வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அது கட் ஆஃப், அதாவது அவ்வளவு மார்க் எடுத்தவங்க தான் கரெக்டாக அந்த கம்யூனிட்டியில் அவ்வளவு மார்க்கு, அதாவது அதுக்கு அப்புறம் அதிகமான மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க, ஓகேங்களா? அது என்னங்கிறது அதுவும் பேசிட்டோம், ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து கட் ஆஃப் இருந்தது. போன தடவை இருந்த அதே கட் ஆஃப் திருப்பியும் வராது. போன தடவை இருந்த வேகன்சி வேற, இந்த தடவை இருக்கக்கூடிய வேகன்சி வேற, போன தடவை இருக்கக்கூடிய காம்படிஷன் வேற, இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் வேற, ஓகேங்களா? அதுக்காக ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது கிடையாது. இது எல்லாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் வந்துட்டு, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, பிசி, என்டிபிசி, ஜேஇ, ஏஎல்பி எல்லாமே வந்துருக்குது, ஓகேங்களா? அதனால அதெல்லாம் போட்டுட்டு மேபி எனக்கு அது இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வருவாங்க. இது கொஞ்சம் காம்படிஷன், அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கேட்டகரி இருக்கிறவங்க இது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 10th லெவலுங்கிறதுனால எல்லாருமே அப்ளைவும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ இது ஒரு அப்படியும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? அதனால போன தடவை இருக்கக்கூடிய கட் ஆஃபை விட நம்ம ஒரு 15-20 மார்க் எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? போன தடவை ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசிக்கு 55 மார்க் தான் கட் ஆஃபாக இருந்தது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு அப்படின்னா, இப்போ 75 கொடுத்துருக்கேன். அப்போ 25 மார்க் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அதிகபட்ச இலக்கை நம்ம வச்சுக்குவோம், ஓகேங்களா? சரி இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தாராளமாக எடுக்க முடியும்பா, ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் 94 எடுத்திருக்காங்க, அன்ரிசர்வ்டில் ஓபிசியில் 90 எடுத்திருக்காங்க, எஸ்சி கேட்டகரியில் 86 எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னா, அஃபிஷியலாக ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இமேஜையும் நான் காமிச்சிடுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பிளான் அப்படி பார்க்கறதுக்காக நம்ம ஆர்ஆர்பியோடைய சிலபஸ், குரூப் டிக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பேசிட்டோம், ஆனால் சிலபஸ் என்ன பேசல அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ், அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். நேற்றுமே பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு மேக்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் குரூப் டிக்கான போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த ஒரு 75ங்கிறத நம்ம கண்டிப்பாக அடையலாம். நம்மளுடைய அகாடமிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 20th இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் கொடுத்த டீடைல்ஸ்க்கு நம்மளுடைய வேலூர் அண்ட் திருச்சி அண்ட் விருதுநகர் பிரான்ச்சுக்கு கால் பண்ணுங்க, நான் நம்பர் சொல்றேன், ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஆர்ஆர்பியோடைய மேக்ஸிமம் மார்க் என்ன அதை நான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 75 மார்க்கை தான் எடுக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்றீங்க, அது முடியுங்கிறதுக்காக ஆல்ரெடி எடுத்திருக்காங்கிற விஷயத்தையும் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? எஸ், இதுதான் அந்த இமேஜ், ஓகேங்களா? பாருங்க, அஃபிஷியலா ஆர்ஆர்பி சென்னை, ஓகேங்களா? சென்னை போர்டு வந்து ரிலீஸ் பண்ணது அஃபிஷியல் ஆனது தான் போன வருஷம் 2019, போன தடவை 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது இது ஓப்பன் கேட்டகரி, இது எக்ஸர்வேஷன் கேட்டகரி, நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதில் நம்ம கட் ஆஃப் பற்றி பேசியிருப்போம். ஆனால் இந்த பர்சன்டைல் ஸ்கோர் இருக்குது, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எடுத்த மேக்ஸிமம் மார்க், ஓகேங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எடுத்த மேக்ஸிமம் மார்க். பாருங்க, யூஆர்னா அண்டர்சர்வ்டு 94 மார்க் எடுத்திருக்காங்க. 100 மார்க்குக்குப்பா. போன தடவை இதே பேட்டர்ன் தான், 100 மார்க்குக்கு 94 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ 75 தாராளமா எல்லாருமே எடுக்கிறாங்க. சரி சார், அன்ரிசர்வ்டு எடுத்திருப்பாங்க, எஸ்சிலையும் 86 எடுத்திருக்காங்க, எஸ்டிலையும் 81 எடுத்திருக்காங்க, ஓபிசிலையும் 90 எடுத்திருக்காங்க, இடபிள்யூஎஸ்ல 78 எடுத்திருக்காங்க, 77.9 எடுத்திருக்காங்க. அப்போ இதெல்லாமே ஹையஸ்ட் மார்க். ஏன் சார் அப்போ நான் கட் ஆஃப் கம்மியாகுது அப்படின்னா, இது நார்மலைசேஷன் ஆகும். நார்மலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேற வீடியோ பேசலாம், அது ஒரு அந்த விளக்கக்கூடிய வீடியோ, அது அப்புறமா பேசலாம், ஓகேங்களா? அப்போ இந்த விட ஹையஸ்ட் மார்க்கை விட கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து என்ன ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த தடவை 75ங்கிறத நம்ம டார்கெட் பண்றோம். நம்ம டார்கெட் பண்றது அது பண்ணாதான் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 72, 23 நீங்க எடுப்பீங்க, ஓகே? இப்போ 75 அடைகிறதுக்கு என்ன வழி, அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுடைய பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், ஓகே? என்ன சார் எக்ஸாமுடைய பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்ல நம்ம என்ன செய்யணும், எந்த விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன்.
ஓகே, எதுலலாம் நீங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எதுலலாம் கண்டிப்பா உங்களை மீறியும் வந்து மார்க் வந்து கண்டிப்பா போகுங்கிற விஷயத்தையும் நம்ம பேசுறோம். இது வந்து 2019ல ரிலீஸ் ஆன நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப். இன்னும் நமக்கு புது நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகல, மேபி அப்கமிங் வீக்ஸ்ல ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆகும்போது நம்ம யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகேங்களா, ரைட். இதெல்லாமே போன தடவை இருந்த வேகன்சி டேட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் கூட நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். எந்தெந்த இதுக்கு சும்மா லைட்டாக காமிச்சிட எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ இன்னைக்கு நம்ம சிலபஸ் மெயினாக பேச போகிறோம். அதுலேயும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, எஸ், இதுதான் எக்ஸாம் உடைய பேட்டர்ன். போன தடவை இருக்கக்கூடிய பேட்டர்ன் அதே தான் இந்த தடவையும். இந்த தடவை வந்து ஷார்ட் நோட்டீஸ்லேயே சொல்லிட்டாங்க என்ன எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு. 90 minutes மொத்த டியூரேஷன் அப்படின்னா 1.5 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் டியூரேஷன். அதில் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல். ஓகே, அறிவியல் மட்டுமே 25 வினாக்கள் கேட்கறாங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் 25 வினாக்கள், இன்டெலிஜென்ஸ் 30, ரீசனிங் 30 வினாக்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் 20 மார்க், மொத்தமா 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்க வந்து 3 கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். அதுதான் நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா, 3 கொஸ்டின் கண்டினியூஸா தப்பா போட்டீங்க, ஒரு கொஸ்டின் ரைட்டா போட்டீங்கன்னா அந்த மார்க் என்ன ஆயிரும், ஈக்குவலா ஆகி 0வா ஆயிரும். ஓகேங்களா, அப்போ அதிகமா வந்து என்ன செய்யக்கூடாது, ரொம்ப தெரியாத கேள்வியில நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. அது எல்லாமே அட்டன் பண்ணாம இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது எக்ஸாமுடைய பேட்டர்ன், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்குரிய சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நெகட்டிவ்ஸ், நான் சொன்ன நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். There will be a negative marking and 1/3 marks and be deducted for each wrong answer. ஓகேங்களா, ரைட். இப்போ இதுதான் சிலபஸ். ஆக்சுவலா கொஸ்டின் டைப் அண்ட் சிலபஸ் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, கொஸ்டின் டைப் அப்படின்னா the question will be a objective type with multiple choice or likely to include the questions த்ரெட்டைனிங் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் சாய்ஸ் அப்படிதான் இருக்க போகுது. அதான் நார்மலா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணது ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்க போறது கிடையாது, ரொம்ப கடினமா இருக்க போறது கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், அது டேஷ் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்க போகுது. ஓகே, கொஸ்டினுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டாபிக்ஸ் சொன்னது. அதுல மேக்ஸ். ஓகேங்களா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே உரிய மேக்ஸ் தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான மேக்ஸ் தான் கிடையாது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆல்ரெடி ஜிடி எழுதிருப்பீங்க, ஆர்பிஎஃப், பிசிஎஸ் எழுதிருப்பீங்க, அதே மாதிரியான மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் இருக்குது. அது ரொம்ப எளிமையானதா இருக்க போகுது. பாருங்க, நம்பர் சிஸ்டம். நேற்று வீடியோல மேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு நம்பர் சிஸ்டம் தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கே உங்களுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப கிளியர் ஆயிரும். ஓகே, எப்படி வந்து நம்பர் சிஸ்டம்னா என்ன, அது குறித்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது, இதெல்லாம் கிளியர் ஆயிரும். அடுத்து போர்ட் மாஸ் அப்படின்னா ஆக்சுவலா பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், அப்புறம் வந்து மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரூல், சிம்பிளிஃபிகேஷன் ரூல் தான். ஓகேங்களா, ரொம்ப எளிமையானதா. சார் நான் ஸ்கூல்லேயே மேக்ஸ் வீக், எனக்கு கூட்டல் கழித்தலே வராது அப்படிதான் சொல்லாதீங்க. ரொம்ப எளிமையானதா இருக்கும். நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன செய்யணும்னா ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது கொஞ்சம் வேக வேகமா செய்யணும். வேக வேகமா செய்யணும். என்ன செய்யணும், அதிகமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-30 சம டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அசால்ட்டா அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு லாங் டியூரேஷன் இருக்கு, அதிகமான டைம் இருக்குது. ஏன்னா ஆர்ஆர்பி இந்த ஒரு வருஷத்துல அதிகமான எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஎல்பி, ஜேஇ, என்டிபிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப், எஸ்ஐபிசி, இப்போ குரூப் டி வரைக்கும் இவ்வளோ எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு சில எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒரு சில எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஎஃப் எஸ்ஐ நடத்தி முடிச்சிட்டாங்க, ஆனா ஆர்பிஎஃப் பிசி இன்னும் நடத்தவே இல்லை. அப்புறம் என்டிபிசி இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆல்ரெடி விட்டது. ஓகேங்களா, அதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் டி விடுவாங்க. அதனால குரூப் டி இன்னும் நடத்துவதற்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதனால அதிகமான காலம் இருக்கிறது அப்புறம் படிச்சுக்கலாங்கிற நினைக்காதீங்க. காம்படிஷன் இருக்கும். சீக்கிரமா நம்ம படிக்கிறது நமக்கு ஒரு நன்மை தான். ஒரு 3-4 மாசத்துல சிலபஸை வேக வேகமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாதங்கள்ல ரொம்ப 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 ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட், டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியா 75% அசால்ட்டா அடிச்சிடலாம். ஓகேங்களா, இது எல்லாமே டெசிமல், ஃபிராக்ஷன், ஹெச்சிஎஃப், அதாவது நம்ம சின்ன வயசுல மீச்சிம, மீப்போ அதெல்லாம் படிச்சிருப்போம். அதே தான் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிட்டர்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே மேக்ஸுக்குரிய பேசிக் ஃபங்க்ஷன் தான். ரொம்ப கடினமாக இருக்க போறது கிடையாது. ஜிடி இருக்கக்கூடிய அதே லெவல் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா, என்ன இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவும் போலதான் ரீசனிங்ல எல்லா பேட்டர்ன் இருக்கக்கூடிய அதே ரீசனிங் தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் நமக்கு சொன்ன மாதிரி 30 மார்க் இருக்கிறதே அதிகமான வெயிட்டேஜ் அதுக்கு. ஓகேங்களா, மேக்ஸுக்கு 25 மார்க். ஓகேங்களா, ரைட். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்துதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோல். ஓகேங்களா, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிக்க வேண்டியது. இந்த ரெண்டுமே வந்து பிராக்டிஸ். ஓகேங்களா, உட்காந்து கிளாஸை கவனிச்சுட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணினா முடிஞ்சிடும். ஆனா இதுதான் என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை இந்த பாயிண்ட்னு சொல்லிட்டு எங்கேயுமே கொடுக்கல. திஸ் சிலபஸ் இஸ் அண்டர் த ஷேர் கவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அப்படின்னா பயாலஜின்னு போட்டுருங்க.
ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் சிபிஎஸ்இ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சிபிஎஸ்இனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிலபஸ் அடிப்படையில் 10th லெவல் எக்ஸாம்ல 10th லெவல் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது 11th 12th வர போறதே கிடையாது. ஆனால் சிபிஎஸ்இ பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பேசிக்கா சயின்ஸுக்கு மட்டும் தனியா, மீதி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளதான் சயின்ஸ் வரும். ஆனா இங்க 10th லெவல் எக்ஸாம்ல சயின்ஸுக்கு மட்டும் தனியா கொடுத்துட்டாங்க ஒரு போர்ஷன். அதனால இது படிச்சுதான் ஆகணும். ஓகேங்க. அப்ப இதுல நம்ம சயின்ஸ்னா எப்படி படிக்கிறத வந்து நான் உதாரணத்துக்கு சிபிஎஸ்இ புக்கை காமிச்சு என்ன டாபிக் இருக்கும் போது, சார் நான் தமிழ் மீடியம் சிபிஎஸ்இ படிக்க முடியாது, தாராளமா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ் கூட எடுத்து படிக்கலாம். ஓரளவுக்கு இணையானதுதான். ஓகேங்களா? கொஞ்சம் கிளாஸோட எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிக்கிற புதிய புத்தகம் ரொம்பவே ஸ்டாண்டர்டா தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால அதை நீங்க தாராளமா படிச்சா போதுமானது சயின்ஸுக்கு. ஓகே. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வந்து ரொம்ப எளிமையா நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? எப்படி படிச்சிடலாம் பாருங்க. என்ன டாபிக் தான் பாருங்க. ஒன்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா இஸ்ரோ என்னதான் ரிலீஸ் பண்ணுது, ஓகேங்களா, ரீசன்ட் இன்வென்ஷன் என்ன, இந்த மாதிரி விஷயத்தை தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா என்னதான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, டென்னிஸ்ல, கிரிக்கெட்ல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்ல, ஒலிம்பிக்ஸ் போன தடவை நடந்த ஒலிம்பிக்ஸ் அதோடைய மெடல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கல்ச்சர்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் நடந்தது, என்னென்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரைப்ஸ் எங்க இருந்தாங்க, அவங்களுடைய கல்ச்சர் இதெல்லாமே படிக்கணும். அடுத்து பர்சனாலிட்டிஸ், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப வைடானது. பர்சனாலிட்டினா ரீசெண்டா ஏதாவது அப்பாயின்மெண்ட் நடந்தது அப்படின்னா, ரீசெண்டா ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா புதுசா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரோவுடைய சேர்மன் வந்து புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடிஸோடைய சேர்மன், அதாவது அதோடைய போஸ்டிங், இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டியில நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்க. அது நிறைய இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கிறேன். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், அப்புறம் பட்ஜெட் அலோகேஷன், எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஷன் படிச்சுக்கணும். அடுத்து பாலிடிக்ஸ்னா அதுவும் சம்பந்தமானது. பார்லிமெண்ட் ஏதாவது நடந்ததுன்னா அது குறித்து படிக்கணும். பில், ஆக்ட் இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸ்டாட்டிக் பேட்டர்னும் படிச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பாலிட்டியில இருக்கும். ஓகேங்களா? நடத்தினா தாராளமாக படிச்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ் மாதிரி தானே, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி மாதிரி தானே. ஓகே. அடுத்து எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், இதுல பாருங்களேன் ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு டாபிக் கொடுக்கல. ஓகேங்களா? கொடுக்காதனால கொஸ்டினே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. போன தடவை ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ஓகே. 20ல் 1 வருது. ஓகேங்களா? அப்போ ஹிஸ்ட்ரிங்கிற டாபிக் கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா சிலபஸ்ல அந்த வேர்டை ஓப்பனா கொடுக்கவே இல்லை ஹிஸ்ட்ரியை. அதே மாதிரி ஜியோகிராஃபி எங்கேயுமே ஓப்பனா கொடுக்கல. அப்போ ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ஓப்பனா வேர்டு கொடுக்கல. ஆனாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது கம்மியா கேட்டிருக்காங்க. இங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை நிறைய கேட்டிருக்காங்க, 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி சார், இதுல எப்படி நான் ஸ்கோர் பண்ணலாம்? இதுல நீங்க அடிக்க கன்ஃபார்மா வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்தையுமே அடிக்க ட்ரை பண்ணணும். ரீசனிங்கா 30க்கு 30 டார்கெட் பண்ணியே ஆகணும். 1 மார்க் கூட காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது ரீசனிங்ல. ஓகேங்களா? 1 மார்க் கூட நான் பண்ணக்கூடாது இப்போ மைண்ட் செட் இருந்தாதான் அட்லீஸ்ட் 30, 28 அந்த மரியாதை எடுக்க முடியும். ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது மேக்ஸ்ல கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸுக்கு அட்லீஸ்ட் 23 அந்த ரேஞ்சில் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? 23 ரேஞ்சில் டார்கெட் பண்ணணும். அப்போ தான் ஒரு 5 அல்லது 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விடுவதற்கான வாய்ப்பு நம்மளா. ஏன்னா ஒரு சில டாபிக் எல்லாராலையும் போட முடியாது, மேபி 1-2 விட்டு போகலாம். ஓகேங்களா? சரி, எனக்கு மெயின் ரோலே இதுதான் புதுசா இருக்குது அப்படின்னா, இதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்பயில இருந்து தாராளமாக ஜெனரல் சயின்ஸ் தான் படிக்கலாம். சயின்ஸ் தான் வந்து 10th லெவல் பேசிக் தமிழ்ல இருக்குது எக்ஸாம். அப்ப தாராளமா தமிழ் மீடியம் பசங்க தமிழ் புக்ஸே எடுத்து படிக்கலாம். நான் உதாரணத்துக்கு அவங்க சிபிஎஸ்இ கொடுத்ததுனால சிபிஎஸ்இ உடைய புக்கை காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகேங்களா? சிபிஎஸ்இ உடைய புக்கோடைய இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது நான் இப்பதான் டவுன்லோட் பண்ணி எடுத்தது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் சிபிஎஸ்இ உடையது. ஓகேங்களா? அப்போ நமக்கும் இதே மாதிரிதான் ஒரு சில டாபிக் நமக்கும் வரதான் செய்யுது. இதே மாதிரிதான் ஆசிட் பேஸ். ஓகேங்களா? அதாவது அமிலம், காரம், உப்புகள். இதே லெசன் நம்ம 10th புக்ல, 9th புக்ல, 7th 8th புக்ல இருக்கும். தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கும். அப்போ அதை அங்க படிக்கிறதும் சரி, இது நம்ம சிலபஸ்ல படிக்கிறதும் சரிதான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பசங்க தாராளமா இதை எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் நம்ம சிலபஸ்ல இருக்குது. ஓகேங்களா? லைட் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ஓகேங்களா, ஒளிங்கிற டாபிக் இருக்கும் நம்ம சப்ஜெக்ட்ல இருக்குது. ஓகேங்களா? ஹெரிடிட்டரி அண்ட் எவல்யூஷன், மரபியல் நம்ம சிலபஸ்ல இருக்குது. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. வாழ்வியல், லைஃப் ப்ராசஸ் இருக்குது. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், நவீன ஆவர்த்தன கோட்பாடு, இது எல்லாமே தமிழ்நாடு சிலபஸ் கூடிய புத்தகத்துல பழைய சிலபஸை விட புது சிலபஸ் ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கு. தாராளமா நம்ம இதை படிச்சீங்கனாலே போதும் சயின்ஸுக்கு. ஓகேங்களா? 6th இருந்து 10th படிக்கணும். வெறும் 10th புக்கை மட்டும் படிக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு
சிபிஎஸ்சி தான் என்னால் படிக்க முடியாது, இதெல்லாமே இருக்குது. ஓகே, சிபிஎஸ்சி தான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க தமிழ்நாடு ஸ்கூல் சிலபஸோ இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ கூட தாராளமாக படிச்சுக்கலாம். அதுல இருந்தும் கேள்விகள் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வெறும் 10th புக்கு படிக்க முடியாது. 6th இருந்து 10th டாபிக்கா நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். கிளாஸையும் கொஞ்சம் கவனிக்கணும். சயின்ஸுங்கிறது நிறைய லாஸ், நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது கிளாஸையும் கவனிச்சுக்கணும். மீதி சப்ஜெக்ட்டுக்கு கரண்ட் ஈவெண்ட் தொடர்பானதுதான், பர்சனாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம். இதுக்கெல்லாம் நம்ம எங்கேயும் போயிட்டு ஒரு புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் ஈவெண்ட் ஏதாவது வீடியோ பார்க்குறதோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது கிளாஸஸோ, அது ஏதாவது புதுசாக எடுத்துக்கூடிய லாஸ்ட் ஒரு 6 மாதம் நடந்த நோட்ஸ் ஏதாவது யாராவது வச்சிருந்தா அதை மட்டும் தான் படிக்க முடியும். பழைய விஷயத்தை 2020 நடந்த டென்னிஸை பற்றி நம்ம இப்போ படிச்சா விளங்குமா? ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கதைக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகுது. ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னா நம்ம தான் அதை தேடி படிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன வழியில் இருக்குது, எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலாம். ஓகேங்களா? இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட்ஸோட அடுத்தடுத்த வீடியோட நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.